இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கூலும்ஸ் லா பற்றி பார்க்க போகிறோம். கூலும் விதிமுறைகள்னு என்னன்னு பார்ப்போம். அப்போ இந்த இயர் 1786 அப்படின்னா அந்த 1786ஆம் வருஷம் கூலும் டெடியூஸ்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, கூலும் வந்து கண்டறிந்தார்னு சொல்லலாம். இல்லை டெடியூஸோட மீனிங் என்னன்னு சொன்னால் ஒரு பல பரிசோதனைகள் செய்து ஒரு முடிவுக்கு வருவது, அதுதான் டெடியூஷன் இந்த இடத்துல பொருள்படுகிறது. டெடியூஷன் ஆக்சுவலி என்னென்னா குறைத்தல்னு அர்த்தம், குறைக்கிறது, ரைட்டா? அதாவது இப்போ நம்ம இங்கிலீஷில் வந்து டெடியூஷன் குறைத்தல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கூலும் டெடியூஷன்னா கண்டறிந்தார். எதை கண்டறிந்தார் அப்படின்னா த எக்ஸ்பிரஷன், அதாவது எக்ஸ்பிரஷன் சொன்னால் ஒரு கோட்பாடு, ஃபிசிக்ஸில் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபார்முலா, ரைட்டா? அப்போ கூலும் டெடியூஸ்டு த எக்ஸ்பிரஷன்னா ஒரு அனுகூலம்னு சொல்லலாம். டெடியூஸ்டுக்கு ஒரு கோட்பாடின் முடிவுக்கு வந்தார். ஒரு என்ன கோட்பாடு அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஒரு புதிய ஒரு தத்துவம், ரைட்டா? அதான் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த தத்துவத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார், அதான் டெடியூஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போது என்ன தத்துவம்னு பார்த்தா ஃபார் த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்டேஷ்னரி பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு. ஃபோர்ஸ்னால் ஒரு விசை எங்கே இருக்கிறது, பிட்வீன் இருக்கிறது, நடுவில் இருக்கிறது. எதுக்குன்னா டூ ஸ்டேஷ்னரி பாயிண்ட் சார்ஜஸ். ஸ்டேஷ்னரினா நிலையான இரண்டு புள்ளிகளின் மின் சுமைக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறது, விசை இருக்கிறதுன்னு சொல்கிறான். அப்போ மின் சுமைன்னு சொன்னது மின்னேற்றம்னு அர்த்தம், அதில் மின்சாரம் இருக்கிறதுன்னு அர்த்தம். மின்சாரம் எங்கே இருக்கும், ஒன்று எலக்ட்ரான் போயிட்டா அங்கே நெகட்டிவ் சார்ஜ் மின்சாரம் இருக்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான் கம்மியாயிடுச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் கூட இருந்தால் நெகட்டிவ் சார்ஜ். ஒரு அணுவிலிருந்து இன்னொரு அணுவுக்கு ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அந்த போன இடத்துல நெகட்டிவ் சார்ஜ், இங்கே கம்மியாக இருக்குது, எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இங்கே புரோட்டான் ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம், ஸ்டேஷ்னரி சார்ஜ், அதில் சார்ஜ் இருக்குது, ரைட்டா? அப்போ அந்த சார்ஜுகள்னால ஒரு ஃபோர்ஸ் உண்டாகிறது, ஒரு விசை உண்டாகிறது ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவில், ரைட்டா? வெறும் ஆட்டம்னா அதில் சார்ஜ் கிடையாது, நியூட்ரல், ரைட்டா? ஏன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் சேம், இப்போ நியூட்ரல் சார்ஜ், ரைட்டா? அப்போ சார்ஜ் இருக்குன்னு என்ன அர்த்தம், ஒன்று புரோட்டான் கூட இருக்கும், இல்லை எலக்ட்ரான் கூட இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு ஸ்டேஷ்னரி சார்ஜஸ்னால் நிலையாக இருக்கக்கூடிய இரண்டு புள்ளிகளுக்கு சார்ஜ்னா மின்னோட்டத்தை கொண்டுள்ள இரண்டு புள்ளிகளுக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய ஒரு விசை, ஃபோர்ஸ் அப்படின்றான். அது எப்படி இருக்கலாம், ஒன்று ரெண்டுமே நெகட்டிவாக இருந்ததுன்னா, ரெண்டுமே என்னது நெகட்டிவாக இருந்ததுன்னா, நெகட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா ரிப்பல் ஆகும், தள்ளிவிடும், ஒன்றுக்கு ஒன்று தள்ளி விட்டுரும், ரைட்டாக, விலகி போயிடும். அதேமாரி பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே ஒரே சார்ஜாக அந்த ரெண்டு புள்ளியும்னா விலகி போய்விடும். அல்ல நெகட்டிவ் சார்ஜ்னால விலகி போயிடும். ஆனால் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னா இழுக்கும். அப்போ ரெண்டு விஷயம் தான், விலகி போனாலும் விஷயம் தானே, ரெண்டுமே விலகுதுன்னா அதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா? ரெண்டுமே இழுத்தாலும் ஒரு விஷயம் வேணும். நல்லா பார்த்துக்கோ. இதில் மட்டும் இந்த கூலும் ஃபோர்ஸ், ஸ்டேட்டிக் ஃபோர்ஸில் மட்டும் நிலையான ஒரு மின்சாரத்தை கொண்ட ஒரு பொருளுக்கு நடுவில் ரெண்டு விசை செயல்படும், ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, புவியீர்ப்பு சக்தி, அதுக்கு ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் செயல்படும், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அவ்வளோதான். அது இழுக்கத்தான் செய்யும், ரிப்பல் பண்ணுமா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் கீழே விழுகுதா, இழுக்குமா இல்லை மேலே தள்ளி விடுமா? இழுக்கத்தான் செய்யும். ஒன்று கேட்போம் 1 மார்க் கொஸ்டினில், ஸ்டேட்டிக் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்லி அட்ராக்ஷன் தான் பண்ணும், ஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா ரிப்பல்ஸும் பண்ணும் அட்ராக்ஷனும் பண்ணும். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ரைட்டா? பார்த்துக்கோங்க. அப்போ டெடியூஸ்டு த எக்ஸ்பிரஷன், அது கூலும் வந்து டெடியூஸ்டுனா ஒரு அனுகூலத்துக்கு வந்தார், ஒரு முடிவுக்கு வந்தார். எதுக்கு, என்ன முடிவுக்கு வந்தார்? த எக்ஸ்பிரஷன், ஒரு கோட்பாடு. என்ன கோட்பாடு? அந்த கோட்பாடு எதை குறிக்கிறது? ஃபார் த ஃபோர்ஸஸ் பிட்வீன் டூ ஸ்டேஷ்னரி பாயிண்ட் சார்ஜஸ். டூனா இரண்டு ஸ்டேஷ்னரி பாயிண்ட், ஸ்டேஷ்னர் நிலையாக உள்ள புள்ளியில் உள்ள மின்னோட்டம். அப்போ ரெண்டு நிலையான ஒரு புள்ளி, அதில் உள்ள மின்னோட்டத்துக்கு மத்தியில், அந்த ரெண்டு நிலையான புள்ளிகளுக்கு மத்தியில் உள்ள ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ். இப்போ ஆப்பிள் மரத்தில் இருக்குது, கீழே பூமி இருக்குது, இழுக்குது இல்லையா ஒரு ஃபோர்ஸு, அதான் ரெண்டுக்கு நடுவில் தானே ஃபோர்ஸ் இழுக்குது. அது மாதிரி இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸை பற்றி, ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவில் உள்ள ரெண்டு ஸ்டேஷ்னரி பாயிண்ட் சார்ஜஸ் புள்ளி
நிலையான புள்ளிகளை கொண்ட சார்ஜுகளை கொண்ட இரண்டு சார்ஜுகளை கொண்ட நிலையான புள்ளிகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு ஃபோர்ஸ் விசையை பற்றி கோட்பாடின் முடிவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன் வேக்கம், அந்த ரெண்டு புள்ளிகள் எங்கே இருக்குது? ஒரு வேக்கத்தில் இருக்குது. வேக்கம்னு என்னது? வெற்றிடம், காற்று இல்லை. அல்லது அது என்ன சொல்லலாம்? ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். வேக்கம்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஃப்ரீ ஸ்பேஸ்னால் அந்த இடத்துல எதுவும் இல்லை, வெற்றிடம்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு கன்சிடர் 2 பாயிண்ட் சார்ஜஸ் ரெண்டு பாயிண்ட்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்ல. ஒரு பாயிண்ட்டுக்கு Q1, இன்னொரு பாயிண்ட்டுக்கு Q2. அப்போ ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் என்னது? வெற்றிடம் தான் இருக்குது. எதுவுமே தடங்கள் இல்லை, வெற்றிடம், காற்று இல்லாத இடம் இருக்குது, ஃப்ரீ ஸ்பேஸ். ரைட்டா? அப்போ ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவில் உள்ள ஒரு ரெண்டு புள்ளி எப்படி இருக்குது? அதில் சார்ஜ் இருக்கிறது, ஸ்டேஷனரி சார்ஜ், நிலையான சார்ஜ், மூவ் ஆகலை. ரைட்டா? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருங்க, எலக்ட்ரோஸ்டேட்டிக் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக். எலக்ட்ரோமேக்னெட்டிக்கில் மூவ் ஆகும் எலக்ட்ரான்கள், எலக்ட்ரோஸ்டேட்டிக்கில் நிலையாக இருக்கும், அந்த இடத்துலையே இருக்கும், மூவ் ஆகாது. ரைட்டா? அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இன் வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ், அதான் கன்சிடர் 2 பாயிண்ட்ஸ். அப்போ 2 பாயிண்ட் கொடுக்கணும், பேர் கொடுக்கணும். கன்சிடர் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். 2 பாயிண்ட் சார்ஜஸ், 2 பாயிண்ட்டையும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எப்படி? எப்படி Q1 சார்ஜ். ரைட்டா? ஒரு பாயிண்டில் Q1 அளவுள்ள சார்ஜ் இருக்கிறது. ரைட்டா? என்ன இருக்கிறது? Q1 சார்ஜ் உள்ள அளவு இருக்கிறது. அண்டு Q2, இன்னொரு பாயிண்டில் Q2 என்ற சார்ஜ் இருக்கிறது. அட் ரெஸ்ட் இன் வேக்கம், அது ரெண்டுமே ரெஸ்ட்டில் நிலையாக இருக்கிறது. அது ரெண்டு பொருளும் ரெண்டு புள்ளியும் நிலையாக இருக்கிறது. இன் வேக்கம்னா வெற்றிடத்தில். அண்டு செப்பரேட்டட், ரெண்டு புள்ளிக்கு நடுவில் எவ்வளோ தூரம் இருக்குது அதை பார்க்கணுங்களா? அதை சொல்கிறேன். அண்டு செப்பரேட்டட், அந்த இரண்டு புள்ளிகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்ட ரெண்டுக்கு நடுவில் பிரிக்கப்பட்டு தள்ளி நில்லுன்னு டீச்சர் சொல்கிறாங்களா? ஒரு மீட்டரு இடத்த விட்டு நில்லுங்க, தள்ளி நில்லுங்க அப்படின்றோம்ல, அதான். அப்போ இரண்டு புள்ளிகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. எப்படி? அண்ட் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் என்ற தூரத்தால் இரண்டு புள்ளிகளும் நடுவில் பிரிக்கப்பட்டுள்ளன. அது சொன்னின் ஃபிகர் 1.2 போட்டிருக்கான். அது 1.2ல் ஃபிகரை பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்கான் பாருங்கள். இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. அப்போ ரெண்டுக்கு நடுவில் என்னது? வேக்கம், காலி இடம் தான் இருக்குது. ரைட்டா? அப்போது இந்த ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் என்னது? இந்த ஆர் என்ற தூரத்தால் இரண்டு புள்ளிகளும் பிரிக்கப்பட்டுள்ளன. இரண்டு புள்ளிகளும் ஸ்டேஷனரி சார்ஜ் வைத்துள்ளது. ரெண்டு புள்ளிக்கு உள்ள ஸ்டேஷனரி நிலையான ஒரு சார்ஜ் இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு புள்ளிக்கு நடுவில் என்ன ஃபோர்ஸ் செயல்பட போகுது? விசை, அட்ராக்ஷனா இல்லை ரிப்பல்ஷனா செயல்பட போகுது என்பதை பொறுத்து பார்க்கலாம். ரைட்டா? இதை தான் கூலும் விதி சொல்கிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு அப்போது என்ன சொல்கிறார்? நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு கூலுமோட விதிகளின் பிரகாரம், அதான் அக்கார்டிங் டு கூலுமின் விதிகளின் பிரகாரம். விதிகள் எழுதலை, அதுக்கு மீனிங் அதுதான். அக்கார்டிங் டு கூலுமின் பிரகாரம், கூலும் சொன்னதின் பிரகாரம்னு அர்த்தம். அப்போ த ஃபோர்ஸ் ஆன் த பாயிண்ட் சார்ஜஸ் Q1 Q2 எக்ஸெட்டட் பை அனதர் பாயிண்ட் சார்ஜ் Q1 ஈஸ். அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸெட்டட்னா செயல்படுத்துவது, உண்டாக்குவது, செயல்படுத்துவது அப்படின்னு. இப்போ என்ன சொல்லுவாங்க? எக்ஸெக்டர்னு மீனிங் என்னது? இப்போ Q1 Q2 ரெண்டு சார்ஜ் இருக்கிறது, ரெண்டு புள்ளி இருக்கிறது. ஒரு புள்ளி இன்னொரு புள்ளி மேலே ஒரு ஃபோர்ஸை செயல்படுத்துகிறது அப்படின்றான். புரியுதா? இப்போ ரெண்டு பிள்ளை நிற்கிறாங்க, ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை தள்ளி விடுது. அப்போ அது அந்த பிள்ளை, ஒரு பிள்ளை சும்மா நின்றுருக்கு, இன்னொரு பிள்ளை என்ன செய்யுது? தள்ளி விடுது. அப்போ அந்த இன்னொரு பிள்ளை ஃபோர்ஸை செயல்படுத்தி தான் தள்ளி விடுது. அதே மாதிரி தான் சொல்கிறான் எக்ஸெக்டட்னா செயல்படுத்துவது. ரைட்டா? இப்போ நல்லா பாருங்கள். த ஃபோர்ஸ் ஆன் த பாயிண்ட் Q2 மேலே ஒரு ஃபோர்ஸு செயல்படுத்தப்படுகிறது. நல்லா பார்த்தா, த ஃபோர்ஸ்னு விசை ஆன் த பாயிண்ட் சார்ஜ் Q2, எல்லாமே சார்ஜில் தான் இருக்குது. Q1 Q2 சார்ஜில் இருக்கு. அந்த பாயிண்ட், அந்த புள்ளியான Q2 என்ற ஒரு சார்ஜை கொண்ட புள்ளி மீது ஒரு ஃபோர்ஸ் விசை செயல்படுத்தப்படுது. எக்ஸெக்டட்னா செயல்படுத்தப்படுகிறது. யாரால்? பை, இவரால் செயல்படுத்தப்படுகிறது. அனதர் பாயிண்ட் சார்ஜ் Q1, இன்னொரு பாயிண்ட் ஆகிய சார்ஜை கொண்ட பாயிண்ட் ஆகிய Q1ஆல் Q2 மேலே ஒரு ஃபோர்ஸ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றான். இங்கே பாருங்கள், படத்துலேயே பாருங்கள், காமிக்கிறேன். இங்கே போட்டிருக்கான் பாருங்கள். என்ன போட்டிருக்கான்? இது ஃபோர்ஸ், இது ஒரு சார்ஜ், நிலையான சார்ஜ், இது ஒரு நிலையான சார்ஜ். இதிலிருந்து இந்த அம்புக்குறி போட்டிருக்கான் பாருங்கள். அதான் அம்புக்குறி போட்டு இது ஃபோர்ஸ் செயல்படுத்துகிறது. எது? Q1 Q2 மேலே ஒரு ஃபோர்ஸை செயல்படுத்துகிறது. இப்படி இந்த டைரெக்ஷனில் போகுது. ரைட்டா? இந்த டைரெக்ஷனில் போகுது. அதுதான் செயல்படுத்தப்படுகின்றான். சரி, நெக்ஸ்ட்டு
இங்கே பாருங்கள், இதில் என்ன சிம்பிளை பார்த்துக்கோங்க. இது Q1 சொன்னால் இது ஒரு சார்ஜை கொண்ட ஸ்டேஷனரி பாயிண்ட். இது சார்ஜை Q2 சார்ஜை கொண்ட ரெண்டுக்கு நடுவில் உள்ளது ஆர் டிஸ்டன்ஸு. இப்போ இது என்னது R12 கேட். மேலே ஒரு கேப் மாதிரி போட்டிருக்காங்களா, அம்பு மார்க்கு. இந்த மாதிரி போட்ட ஹேட்டுன்னு அர்த்தம். HAT ஆர் கேட் 12ன்னு அர்த்தம். ஆர் மேலே உள்ள சிம்பிளுக்கு பேர் என்னது கேட், HAT கேட் 12னா மீனிங் என்ன, இது யூனிட் வெக்டார். இதனோட அளவு ஒன்று தான், இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, ரைட்டா. ஆனால் டைரக்ஷனை மட்டும் குறிக்கும், திசையை மட்டும்தான் குறிக்கும். இந்த மாதிரி ஆர் கேட் 12ன்னு போட்டால் திசையை மட்டும் குறிக்கும். ஏன் 12ன்னு போட்டான்னு சொன்னால் 1லிருந்து 2க்கு செல்லுகிறது அப்படின்னு அர்த்தம். திசை எதுன்னு செய்யறது, 1ஆம் நம்பர் பாயிண்ட்டில் புள்ளியிலிருந்து 2ஆம் நம்பர் புள்ளிக்கு செல்லுகிறது. ஆர் கேட்டுனா திசை. இது வந்து யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி கேட்டு போட்டால் யூனிட் வெக்டார்னு. இதுக்கு அளவு கிடையாது, தூரம் கிடையாது, ஆனால் திசை மட்டும் இருக்கும், டைரக்ஷன் மட்டும் இருக்கும். அதனால தான் R12னா 1லிருந்து 2க்கு செயல்படுது. இந்த அம்புக்குறி பாரு, செயல்படுத்துதா, அம்புக்குறி போட்டிருக்கா, அம்புக்குறி இந்த மாதிரி செயல்படுகிறது இல்லையா, அம்புக்குறி போட்டு தான் செயல்படுகிறது, ரைட்டா. ஃபோனு ஹேங் ஆகிட்டே இருக்கு. இந்த வருது செயல்படுகிறது இல்லையா, அம்புக்குறி போட்டு செயல்படுகிறது. இந்த பாருங்கள், இந்த அம்புக்குறி தான் ஆர் கேட்டுன்னு பாங்க. ஆர் கேட்டுன்னு இந்த அம்புக்குறி இப்போ அம்புக்குறி ஆர் ஆனால் ஆர் கேட் 12னா 1லிருந்து தான் 2ஆம் நம்பர் பாயிண்ட்டுக்கு ஃபோர்ஸ் செயல்படுகிறது, ரைட்டா. அப்போ நடுவில் வேக்கம். இப்போ இங்கே பாருங்கள், F21 போட்டிருக்கான். எஃப்னு எவ்வளோ ஃபோர்ஸ் செயல்படுகிறது, இந்த 1ஆம் நம்பர்லேருந்து 2ஆம் நம்பர் மேலே ஒரு ஃபோர்ஸ் செயல்படுகிறது. அதை எப்படி குறிச்சிட்டான், எஃப்னு போட்டு மேலே ஒரு 6ஆம் மார்க் போட்டிருக்கான். அப்போ ஃபோர்ஸ் செயல்படுகிறது எங்கேருந்து, அதாவது 1லிருந்து 2க்கு செயல்படுகிறது. இதுக்கு மாற்றி போட்டிருக்கான் பாருங்கள், 2 1. அப்போ இங்கே மட்டும் 1 2 1க்கு அடுத்து 2 போட்டிருக்கீங்க, அங்கே வந்து 2 போட்டு 1 போட்டிருக்கீங்க. அப்படின்னா 2லிருந்து தானே 1க்கு செயல்படுகிறது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஃபோர்ஸ்னு வரும்போது ரைட் சைடில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர்லேருந்து லெஃப்ட் சைடில் உள்ள நம்பருக்கு செயல்படுகிறதுன்னு அர்த்தம். புரியுதா. அப்போ ஃபோர்ஸ் எங்கே செயல்படுது, 1ஆம் நம்பர்லேருந்து 2ஆம் நம்பருக்கு செயல்படுகிறது, ரைட்டா. பார்த்துக்கோங்க, கேட்டுன்னு வரும்போது முதல்ல 1ஆம் நம்பர் போட்டு 2ஆம் நம்பர் போடுவான். ஃபோர்ஸ்னு வரும்போது எங்கேருந்து செயல்படுதோ அது முதல் ரைட்டில் வரும், எங்கே அது எந்த இதுக்கு போகுதோ அது லெஃப்ட்டில் வரும், ரைட்டா. அப்போ இங்கே பார்த்துக்கோங்க. அப்போ இது என்ன சொல்கிறான், அந்த ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கான், ஃபோர்ஸ் அந்த பார்த்துக்க, த ஃபோர்ஸ் ஆன் த பாயிண்ட் சார்ஜ் Q2 மேலே ஒரு விசை செயல்படுத்தப்படுகிறது. அது எக்ஸைட்டட்னா செயல்படுத்தப்படுகிறது. யாரால, பை அனதர் பாயிண்ட் சார்ஜ் Q1 இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் மின்னூட்டத்தை கொண்ட புள்ளியாகிய Q1 சார்ஜ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றா. அப்போ இதுக்கு ஃபோர்ஸ் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பாருங்கள். ஃபோர்ஸ் 21 அப்படின்னா 1லிருந்து 1ஆவது பாயிண்ட் 2ஆவது பாயிண்ட் மேலே ஃபோர்ஸை செயல்படுத்துகிற அர்த்தம். அதை ஃபோர்ஸ் அந்த 6ஆம் மார்க் போட்டிருக்கான். = K என்னது, ஒரு மாறிலி, ஒரு கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் ஆஃப் கூலுமோட மாறிலி. கூலும் விஞ்ஞானி கண்டுபிடிச்சார் இல்லையா, அவர் இது ஒரு மாறிலின்னு சொல்கிறார். இது மாறும் தன்மை கொண்டது, ரைட்டா. இந்த கான்ஸ்டன்ட்டு இடத்துக்கு பொறுத்து மாறும். ஏன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இன்னும் நான் எப்சிலோனை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 2க்கு நடுவில் இப்போதைக்கு வேக்கம், இது ஒரு சார்ஜ் இது ஒரு சார்ஜ், நடுவில் என்னதுக்கு வேக்கம் தான் இருக்குது. நடுவில் எது பொருள் இல்லை, வேக்கமாக இருக்கும்போது இந்த கேவோட அளவு 1ஆ இருக்கும். இல்லை இந்த நடுவில் நான் வந்து ஒரு பொருளை வச்சிடுறேன், ஏதோ ஒரு தண்ணியோ, இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் தண்ணியோ ஏதோ ஒன்று வச்சிடுறேன். அப்போ இந்த ஃபோர்ஸ் தண்ணியை கடந்து தானே இந்த 2க்கு போகணும். அப்போ அந்த தண்ணியோட ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கும் இல்லையா, அப்போ அந்த கே இங்கே தண்ணி வைக்கும்போது மாறும். அதனால தான் இந்த கேக்கு என்னது, வேக்கமாக இருந்தால் தான் 1, வேக்கமுக்கு மேலே தண்ணியோ ஒரு கிளாஸோ, இந்த 2க்கு நடுவில் ஒரு கிளாஸை வச்சிடுறேன். அப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன செய்யும், 1லேருந்து இந்த கிளாஸை தாண்டி தான் இங்கே 2க்கு போகணும். அப்போ அந்த கிளாஸ் ஒரு தடங்களை ஏற்படுத்தும். அப்போ ஃபோர்ஸோட வலிமை குறையும், புரியுதா. அப்போது அப்போ அந்த கே வந்து இந்த கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்களே, அந்த மாறிலி, ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட்னா விகிதாச்சார மாறிலி. ப்ரொபோர்ஷனல் அந்த விகிதத்துக்கு தக்கன மாறும். இந்த வெற்றிடமாக இருந்தால் 1, வெற்றிடம் இல்லாமல் வேறு ஏதாவது பொருள் மீடியா இருந்ததுன்னா அதுக்கு தக்கன அந்த கே மாறும், ரைட்டா. அதாவது ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், இல்லை கூலும் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், ரைட்டா. சரி, ஓகே. அப்போ கேன்றது கூலும் கான்ஸ்டன்ட். அப்போ Q1 and Q2 என்னது, சார்ஜ் ஆஃப் பாயிண்ட் 2,
0.1 உள்ள சார்ஜ். அப்போ Q2னா 0.2ல் உள்ள சார்ஜ் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் என்னது, ரெண்டுக்கும் உள்ள நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் ஆறு, ஆனால் ஆர் ஸ்கொயர்னு போட்டிருக்கான். அது வந்து ஃபார்முலாவில் வருது ரைட்டா. ஆர்னா ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த ஆர் போட்டிருக்காங்க ஆர் ஸ்கொயர் அண்டு ஆர் கேட் 1 ஆர் கேட் 1 யூனிட் வெக்டார். அது எந்த திசையில் போகுது அது சொல்கிறது, எந்த திசையில் அது கேட்டுன்னு, அதாவது யூனிட் வெக்டார் ஆர் கேட்டுன்னு சொல்லியாச்சுன்னா அது பேர் யூனிட் வெக்டார்னு அர்த்தம். அது வந்து ஒரு டைரெக்ஷன் வந்து நேர்கோட்டில் தான் இருக்கும், வளைஞ்சிலே போகாது. ஏன்னு சொல்ல இங்கே பாருங்கள், நேர்கோட்டில் தானே இருக்குது. அது பேர் யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்லி டைரெக்ஷன் மட்டும் தான் குறிக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். எப்படி எழுதலாம், இந்த எஃப் எதை சார்ந்து இருக்கிறது, எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்ஸ்டன்ட் ரைட்டா. எஃப் இஸ் ஈக்குவல் டு கே வந்து எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு மேலே இருக்கிறதோ அவ்வளோ தூரத்துக்கு கே வந்து உனக்கு ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு இங்கே வந்து ஒன்றா இருக்குது ரைட்டா. இது அப்போ Q1 அண்ட் Q2 மேலே இருக்கிறது. அப்போ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 அண்ட் Q2 அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R to the power 2 ரைட்டா. பாருங்கள் கீழே இருக்கிறதுனால அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, Q1ல் உள்ள சார்ஜு கூடிச்சு, அதேமாரி Q2ல் உள்ள சார்ஜ் கூடிச்சுனாலும் இது எஃப் கூடும், ஃபோர்ஸ் கூடும். அதேமாரி ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸு கூடிச்சுன்னா ஃபோர்ஸ் குறையும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கீழே உள்ளதில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், மேலே உள்ளதில் என்னது, மேலே உள்ளது என்னது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ Q1லையும் Q2லையும் எவ்வளோ சார்ஜ், மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜோட அளவு, மின்னோட்டத்தோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும் ரைட்டு தானே. இப்போ என்கிட்ட 10 ரூபா இருக்குது, நான் நார்மலாக இருக்கேன். 1 லட்ச ரூபா இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கேன், 10 கோடி இருந்தால் இன்னும் அதிகமாக சந்தோஷமாக இருப்பேன் ரைட்டா. அதுதான் மீனிங். இது அதோட மேக்னிடியூட், சார்ஜோட மேக்னிடியூட் கூட அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் கூடும். ஆனால் தூரம் கூடிச்சுன்னு வச்சுக்கோமே, தூரம் அதிகமாகிட்டே போகுது, ஃபோர்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு போகணும்ல, போக முடியாது, மெல்ல தான் போகும். அவ்வளோ தூரத்துக்கு போக நேரம் எடுக்கும், அப்போ ஃபோர்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ Q1ஓட மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் பாயிண்ட் Q1, சார்ஜ் Q1ல் உள்ள சார்ஜோட மேக்னிடியூடுக்கு டைரக்ஷனலி ப்ரொபோர்ஷனல். அதேமாதிரி Q2ஓட உள்ள சார்ஜோட மேக்னிடியூடுக்கு அளவு, சார்ஜோட அளவு அந்த புள்ளியோட அளவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ளதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதான் சொல்கிறான். வேறு அங்கே ஆர் கேட் 1 அப்படின்றது என்னது, என்ன சொன்னால் ஆர் கேட் 1னா இது யூனிட் வெக்டாரு, இது டைரெக்ஷனில் தான் போகும், நேர்கோட்டில் போகும். ஆர் ஹேட்டுன்னு அழைப்பாங்க, ஹேட் 1 இது யூனிட் வெக்டார்னு சொல்லிட்டான். டைரக்டட் ஃப்ரம் Q1 to Q1 ஃப்ரம் சார்ஜ் Q1 to சார்ஜ் Q2. Q1ஓட சார்ஜிலிருந்து Q2 சார்ஜுக்கு நேரடியாக போகும் அப்படின்றான். அண்டு K இஸ் த ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட். ப்ரொபோர்ஷனல் என்னது, விகிதாச்சார மாறிலின்னா மாறும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஒவ்வொன்றுக்கு தக்கன, அந்த நடுவில் உள்ள ஊடகத்துக்கு தக்கன மாறும். இப்போ வேக்கம் அது ஒரு அமௌண்ட், ஒரு அளவு இருக்கும். அந்த நடுவில் நான் காற்றை வச்சுட்டேன்னா அது ஒரு அளவு இருக்கும், நடுவில் தண்ணியை வச்சுட்டேன்னா அது ஒரு அளவு இருக்கும், நடுவில் கிளாஸை வச்சுட்டேன்னு சொன்னால் ரெண்டுக்கு நடுவில் அது ஒரு அளவு இருக்கும். அதான் கே மாறும் ரைட்டா. அது இதை கூலும் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும் லா. அதாவது கூலும் லாவில் உள்ள முக்கியமான அம்சங்கள் என்ன, இம்பார்ட்டண்ட் முக்கியமான ஆஸ்பெக்ட்னா அம்சங்கள் கூலும் லான்னு சொல்கிறான். அப்போ கூலும் லா ஸ்டேட்ஸ், கூலுமோட சட்டம் விதிமுறை சொல்லுகிறது, ஸ்டேட்ஸ்னு விவரிக்கிறது எதை, that the electrostatic force தான். இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லை. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரான் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். மூவ் ஆச்சுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் இதில் வந்து ஃபோர்ஸ் இருக்குது, இதில் சார்ஜ் இருக்குது, ஆனால் மூவ் ஆகலை, ஃபோர்ஸ் தான் இருக்கும் ரைட்டா. சொல்ல பார்த்துக்கோ. எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டேட்டிக்னா அதாவது மின் சுமை, அதாவது நிலை மின் சுமை. ஸ்டேட்டிக்னு நிலையான எலக்ட்ரானை கொண்ட ஒரு மின் சுமை, மின்சாரம் இருக்கிறது இதில் ரைட்டா. மின் சுமை என்ன செய்யலை, ஃபோர்ஸ், அந்த மின் சுமை விசை, அது விசையை உண்டாக்குகிறது இது ரைட்டா. இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். சொல்லியிருக்காம நான் சொன்னேன்ல, இஸ் டைரக்ட்லி நேர் விகிதாச்சாரத்தில் இருக்கும். எதற்கு, டு த மேக்னிடியூட் அளவு,
யாரோட அளவு ஆஃப் த 2 பாயிண்ட் சார்ஜ் ஆஃப் த 2 புள்ளிகளோட மேக்னிடியூட் அளவுக்கு நான் முதல்ல சொன்னேன்ல எவ்வளோ அந்த பாயிண்டோட சார்ஜ் கூட்டிகிட்டு இருக்கோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது அதான் சொல்கிறான் டு த ப்ராடக்ட்னு போட்டான். பெருக்கலாக இருந்தான்னா ஒரு இப்போ Q1 வந்து 10 10 × 10 100 தானே. அப்போ பெருக்கலோட அது 10 Q1 10 இது Q2 ஒரு 20. அப்போ ரெண்டையும் பெருக்குனா என்ன 200 வருதா? அப்போ ரெண்டோட பெருக்கலோட மேக்னிடியூட் அளவுக்கு இது வந்து என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறான். டு த ப்ராடக்ட்னா பெருக்கல். எதனோட பெருக்கல்? ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ். டு த மேக்னிடியூட் அளவு யாரோட 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஒரு பாயிண்ட் Q1 சார்ஜ், இன்னொரு பாயிண்ட் Q2 சார்ஜ். இதனோட ரெண்டுக்கும் பெருக்கலுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். இந்த ரெண்டோட பெருக்கி வர்ற கூட்டத்தை வந்து கூடிச்சுன்னு சொன்னால் இதுவும் கூடும், அது குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் இதுவும் குறையும். ரைட்டா? அப்போ பெருக்கல் தானே Q1 × Q2 தானே இது. அதான் ப்ராடக்ட் ஆஃப் Q1 மேக்னிடியூட் ஆஃப் த Q1 அண்ட் Q2 டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் என்னது? R². கீழே இருக்க R², ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ். இன்னும் டிஸ்டன்ஸ் கூடிச்சுன்னு சொன்னால் இது குறையும் ஃபோர்ஸ். அண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஸ்கொயர் of the distance between 2 charges. The force on the charge Q1 exerted by the Q2, the force on the charge Q2 மேலே தான் சார்ஜ் வருது. எதுலேருந்து? Q1லேருந்து வருது. the ஃபோர்ஸ்னால் ஒரு விசை செயல்படுத்தப்படுகிறது. இங்கே இந்த Q1லேருந்து Q2 மேலே செயல்படுத்தப்படுகிறது. ரைட்டா? அதான் சொல்கிறது ஃபோர்ஸ் விசையானது அந்த சார்ஜ் Q2 மேலே விசை செலுத்தப்படுகிறது. அது மேலே எங்கேருந்து? எக்ஸட்டட்னா செலுத்தப்படுகிறது. பை த சார்ஜ் Q1லேருந்து Q2 மேலே விசை செலுத்தப்படுகிறது. ஆல்வேஸ் லைஸ் அலாங் த லைன். எப்பயுமே ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். நேர்கோட்டில் தான் இந்த படத்தில் பாருங்கள். Q2 மேலே செயல்படுத்தப்படும் விசை எங்கேருந்து? Q1 செயல்படுத்தப்படும் விசை நேர்கோட்டில் தான் இருக்குது பாருங்கள். ஆர் ஹேட் 1 2 இருக்குது. ரைட்டா? பார்த்துக்கோ. அதான் சொல்ல லைஸ் அந்த லைன் ஜாயினிங் த 2 சார்ஜஸ். ஜாயினிங் லைன், அந்த ஒரு லைன் ஜாயின் பண்ணுது. 2 சார்ஜை ஜாயின் பண்ணுதில்ல ஒரு லைனு. ஜாயின் பண்ணுற லைனில் தான் இந்த ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ஆர் இஸ் த ஆர் ஹேட் 1 2ன்றது என்னது? ஒரு யூனிட் வெக்டார். அது நேர்கோட்டில் இருக்குது, டைரக்ஷன் மட்டும் தான் குறிக்கும். ஆர் ஹேட் 1 2 இஸ் த யூனிட் வெக்டார். அதாவது அது என்ன செய்கிறது? பாயிண்டிங்னா அதாவது குறிக்கிறது. பாயிண்டிங் ஃப்ரம் Q1 to Q2. Q1லேருந்து Q2க்கு செல்லுகிறது. பாயிண்டிங்னா செல்லுகிறதுன்னு அர்த்தம். ரைட்டா? இது அதை தான் குறிக்கிறது. ரைட்டா? அண்ட் இட் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 1 2ல் காமிச்சிருக்கான். பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு லைக்வைஸ் இதே மாதிரி த ஃபோர்ஸ் ஆன் த Q1 எக்ஸட்டட் பை Q2. இதே மாதிரி இப்போ Q1லேருந்து ஃபோர்ஸ் போய் என்ன செய்கிறது? Q2 மேலே விழுகிறது. அதே மாதிரி Q2லேருந்து ஃபோர்ஸ் வந்து ரிவர்ஸில் வர Q1 மேலே விழுகலாம்ல. இப்போ நான் உன்னை அடிக்கிறேன், ஏன் நீ என்னை அடிக்கக்கூடாதா? நீ என்னை அடிக்கலாம் இல்லையா? நான் தான் உன்னை அடிக்கணுமா? அது மாதிரி Q1லேருந்து Q2க்கு ஃபோர்ஸ் செல்கிறது தான் சொல்கிறான். அதாவது ஃபோர்ஸ் எக்ஸட்டட் ஆன் Q1 பை Q2 அதாவது ஃபோர்ஸ் எக்ஸட்டட் ஆன் Q2 பை Q1 ஃபோர்ஸ் செலுத்தப்படுகிறது Q2ல். அதே மாதிரி Q2 ஃபோர்ஸ் செலுத்தப்படுகிறது Q1 போடலாம் இல்லையா? அதை தான் சொல்கிறான். நல்லா பார்த்துக்கோ. அப்படியே ரிவர்ஸ் போடணும். எப்படி போடணும் பாருங்கள். நல்லா பாருங்கள். லைக்வைஸ் இதே மாதிரி த ஃபோர்ஸ் ஆன் Q1 மேலே ஃபோர்ஸ் செலுத்தப்படுகிறது. யாரால்? எக்ஸட்டட் பை Q2 செலுத்தப்படுகிறது. அப்படின்னா அது என்ன டைரக்ஷனில் இருக்கும்? இஸ் அலாங் -R hat 1 2. இங்கே அப்படியே போட்டுக்கலாம். அதாவது R hat 1 2னா 1லேருந்து 2க்கு போகுது. ஆனால் மைனஸ் போட்டால் 2லேருந்து 1க்கு வருதுன்னு அர்த்தம். ரிவர்ஸ். ரைட்டா? அதான் -R என்று குறிக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு இதுக்கு எதிர்த்து R hat 1 2க்கு எதிர்த்து வருது. ஏன்னா 1லேருந்து 2க்கு ஃபோர்ஸ் போகும்போது R hat 1 2. அதே மாதிரி 2லேருந்து ஃபோர்ஸ் 1க்கு வந்துச்சுன்னு சொன்னால் -R hat 2. இவ்வளோ தான். ரைட்டா? சரி, ரைட். அடுத்ததில் பார்க்கலாம்.